கைஸ் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்குது. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். மசாலா எல்லாமே இங்கே பாருங்கள். சிக்கன் ஆல்மோஸ்ட் பாதி வெந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருதா. இந்த நேரத்தில் அரிசியை வந்து ஆட் பண்ணணும். அரிசி 2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். 2 படி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரிசி நல்லா இது வடிகட்டிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கணும். கையில் பட்டுரு பசியா தவள் யார் மித்ரன் என்னப்பா தாத்தா கிட்ட கொடுங்க. போங்க தாத்தாட்ட கொடுங்க. வேற கொடுங்க. ஓரமா போயிடு. அப்படி போயிடு. ஓரமா போ போ. ஓரமா போ. அப்படி இருங்க சாமி. அரிசி போடுறாங்க. அதை நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். தண்ணி பைப் எடுக்காத. தண்ணியில் மண்ணு பட போகுது வருஷா. அது தண்ணி குடிக்கிற தண்ணி. அவ்வளோதான். அரிசி போட்டு நல்லா கிண்டி விடணும். நீ கீழே இருக்கு பாரு மித்ரன். அது இருக்கு பாரு மித்ரன். இங்கே பாருங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்கக்கா. உப்பு கறிக்க போதும். எனக்கு தான் தெரியல. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு. அதுக்கு சுட சுட கையில் தர நல்லா தாங்க. கறிக்க மரிக்குது. இப்போ நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நல்லா தகன்னு அடுப்பு எரியணும். வித்ரான் இரு தாத்தா வைப்பாங்க. கொடுங்க. இப்போ காயத்துக்கு நம்ம விசில் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா எறும்பு இருந்ததா. எப்பா வெயில்ல போகாத. வீரா ஃபேமிலிஸ் தான சொல்லுங்க. வீராஸ். ஹாய் வீராஸ் ஃபேமிலிஸ். எல்லாம் கரெக்டா. எல்லாமே கரெக்டா இருக்குமா. பக்கத்துல உட்கார்ந்தினே இது கரெக்டா ஏதாவது கரெக்டா இருக்கணும். நான் அளவு வேணும் தெரியாது. அடுத்து எல்லாமே கரெக்டா அப்படி போட்டுருவேன். இப்போ செய்யணும். அது என்ன அவ்வளோதானே. தம் இப்போ கொதிச்ச உடனே அடுத்து பாருங்க அடுப்பு இந்த அளவுக்கு நல்லா தகன்னு எரியணும். நான் தான் ஃபோன் அடிக்குதா. செல்லு இங்கே கொடுத்துட்டு பாஞ்சாலம் பசங்கிட்ட கொடுத்துட்டு பாஞ்சாலத்துக்கு சாவு போயிடுமா. வந்தால் ஃபோன் பண்ணி சாப்பிடுங்க. ஹலோ ஹலோ எங்க சரியா சரி சொல்றோம். தண்ணியா சரி நான் வந்தால் சொல்கிறேம்மா.
சரி சொல்லு. காசு கொடுத்துட்டேன். காசெல்லாம் கொடுத்தாரு. காசு எனக்கு அந்த ஸ்டாண்டு அந்த செல்லு வைக்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டு அதை கேட்குங்க. அது எத்தனை போகிறான்னு கேட்குங்க. தந்தி மொழி வந்து அது என்ன மயிறு ஓடி 100 அப்படியே இப்படியே